ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அழகு வேர்க்கடலை எடுத்து வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நெய் தேவையானதுக்கு சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். 2 அழகு அரிசி எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவு பிசைஞ்சு நம்ம ஆவி கட்டிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு நல்லா கட்டியாக இல்லாமல் மாவை உதிரியாக எடுத்து நம்ம ஆவி கட்டிக்கலாம். இந்த மாதிரி உருண்டெல்லாம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு உதிரியாக வறுத்து வச்சா நல்லாயிருக்கும். உருண்டையாக இருந்தால் மாவு எடுத்தோமா கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு சரியாக வராது. இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். உதிரி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இட்லி குண்டா வச்சு ஆவி கட்டிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இட்லி போட்டு வச்சுக்கிறேன். இதில் துணி வச்சுட்டு ஒரு காட்டன் துணி அது மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு மாவு எடுத்து அதில் வச்சுக்கிறேன். மூடி போட்டுக்கலாம். இது இப்படி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறமா எடுத்துக்கலாம். அப்படியே ஆவி கட்டி வச்சுக்க வேகுது. மாவு வேகத்தங்காட்டி நம்ம இந்த ஏலக்காவையும் இந்த வேர்க்கடலையும் நம்ம பொறுன்னு அரைச்சி வச்சுக்கலாம். பொறுன்னு அரைச்சி வச்சுட்டு அப்புறமேட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை நான் அரைச்சிக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பொறுன்னு அரைச்சிக்கலாம். மாவு வந்துடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் சுடு தண்ணி சேர்த்து நம்ம மாவை கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றினா மாவு லூஸ் ஆகிடும். அப்புறம் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வராது. சில பேர் மாவை நல்லா வறுத்துட்டு சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருவாங்க. ஆனால் அப்போ மட்டும்னா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. கொஞ்சம் ஆறுன பிறகு சாஃப்டாகவே இருக்காது, ரொம்ப ரஃப் ஆகிடும். நம்ம மாவை ஆவி கட்டிட்டு சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சாதான் எப்போவுமே சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. அதனால தான் நான் ஆவி கட்டிட்டு சுடு தண்ணி ஊற்றுறேன். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா வரணும் மாவு. இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ வேர்க்கடலையும் நாட்டு சர்க்கரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு இருக்கட்டும்.
இந்த அரைச்சி வச்ச வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக தான் நான் இப்போ இதை செஞ்சிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கையில் கொஞ்சம் நெய் தொட்டுட்டு நம்ம குட்டி குட்டியாக வேணும்னா கொழுக்கட்டை குட்டி குட்டியாக வேணும்னா நம்ம குட்டி குட்டி உருண்டை எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு எடுக்கிறேன். நம்ம வேணும்னா அச்சி மாதிரி எடுத்து கூட நம்ம அதில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். தெரியலன்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் வந்து கையிலே பண்ணுறேன். கொழுக்கட்டை அச்சியில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இதை ஈஸியாகவே வரும். தெரியாதவங்க அதில் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி பண்ணுறேன். அது வந்து மெலிசா இந்த மாதிரி மெலிசா நம்ம இப்படி பண்ணிக்கணும். இப்படி பண்ணிட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். வெடிப்புலாம் இல்லாமல் நம்ம நல்லா மடித்து வச்சுக்கணும். வெளியிலலாம் வந்து வெள்ளம் வந்து லீக் ஆகாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். கொழுக்கட்டெலாம் எல்லாம் நம்ம பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மடித்து வச்சுருக்கேன் கொழுக்கட்டையை. இப்போ தண்ணி போட்டிருக்கேன், சூடு ஏறுது. இப்போ நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு வெள்ளை துணி வச்சிடுறேன். அதில் இப்போ அதில் கொழுக்கட்டை அடைக்கலாம். இப்போ அடிக்காச்சு. இப்போ இது மேலே நம்ம ஒரு காட்டன் துணி போட்டு இது மேலே மூடிக்கலாம். நம்ம துணி போடாமல் அப்படியே நம்ம செஞ்சோமா வேர்வை தண்ணிலாம் அதில் கொட்டி பிசு பிசுன்னு ஆகிடும் கொழுக்கட்டலாம். அதுக்கு தான் நான் மேலே துணி போட்டு மூடிட்டு இப்போ மூடிக்கிறேன். மூடி போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். வெந்துடுச்சு. சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வேர்க்கடலை நாட்டு வெல்லம் கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க.